இரண்டாவது வரலாறு சிவபெருமானின் 5 முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம் என்கின்ற 5 முகங்களோடு அதோமுகம் என்கின்ற 6வது முகம் வெளிப்பட அந்த 6 முகங்களிலிருந்து தோன்றிய தீப்பொறியில் இருந்து முருகப்பெருமான் அவதரித்தார். அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் கொண்டு சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கை ஆற்றில் 6 தாமரை மீது குழந்தைகளாக மலர்ந்தது. சிவபெருமான் உத்தரவால் 6 கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளை வளர்த்து வந்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை ஒன்றாக அணைத்ததும் 6 தலை 12 கரங்களுடன் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியாக அவதரித்தார். சிவபெருமான் முருகப்பெருமானை வளர்த்த அந்த 6 கார்த்திகை பெண்களும் வானில் 6 நட்சத்திரங்களாக மின்னுவார்கள் என்று வரமளித்த தினமே இந்த கார்த்திகை தீப திருநாளாகும்.